லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றதாக இதுவரை சரித்திரம் இல்லை. அதனால் அதிமுக தான் வருகின்ற 2026 தேர்தலில் வெற்றி பெறும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜெயக்குமார் தூக்குல தொங்க சொல்லுங்க, நாட்டை பிடிச்ச கரகண்டேரு. முதல்ல அவனை சாவ சொல்லுங்க முதல்ல. ஜெயக்குமாரை பொறுத்தளவுக்கு அவர் மெயின் ரோடை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் சரியாக இருக்கும். அவர் திமுக பேசுகிறதுக்கு அவருக்கு என்னங்கிறது எனக்கு தெரியல. திமுக தொடர்ந்து நல்ல முறையில் இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. மீண்டும் 2026 திமுக தான் வரும். அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற தேடி பிடிக்கிற நிலையில தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. அவருடைய பகல் கனவு ராசி இல்லைன்னு சொல்றதுக்கு ஏற்கனவே தளபதி ராசி இல்லைன்னு சொன்னாங்க. அவர் முதல்வர் ஆகலையா? அவர் பகல் கனவு கண்டா அது பலிக்காது. இது மக்கள் சொல்ல முடியாது, மக்கள் மத்தியில் எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக கரெக்டாக தான் செயல்பட்டு இருக்கு. அவர் முடிஞ்ச அளவு போராட்டிட்டு தான் இருக்காப்புல. அவர் அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2வது இடத்துக்கு வர்றதே வாய்ப்பு கிடையாது. திமுக தான் மறுபடியும் வரும். அவங்கள பல 3 பேர் 4 பேர் உடஞ்சி போயிட்டாங்க. அவர் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பார், இந்த வாட்டி அதிமுகவும் ஜெயிக்காது. சரி பரவாயில்லைங்க, அவர் சொல்லட்டும், அதனால் என்ன தப்பு இல்லையே. அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கட்டும். இப்போ ஆட்சி நடக்கிற ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்குது. மக்கள் அதை வரவேற்கிறாங்க, வரவேற்போம். கண்டிப்பாக அடுத்த மறுபடியும் திமுக ஆட்சி அமையும். திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு மக்களையும் போய் சேர்ந்துருக்கு. அந்த திட்டங்களே மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நாங்கள் எல்லாருக்குமே ஈக்குவல் ஓட்டு தான். கூட்டணி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே தான் வரும். விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் இவங்கெல்லாம் அணிமாரினா ஓஞ்சிடும். கூட்டணி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அதான் வரும். இண்டிவிஜுவலாக யாருமே வர முடியாது. திமுகனாலும் சரி, அதிமுகனாலும் சரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ராசியில் என்ன சொல்ல முடியாது. கூட்டணி இதே கூட்டணி கண்டினியூ ஆனால் திமுக தான் வரும். இப்போ விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் தான் வெளியேறினா, விஜய் இவங்கெல்லாம் தனியாக வெளியேறினா கண்டிப்பாக திமுக ஆட்சி இழந்துடும். அந்த வரலாறு மாறும். அந்த வரலாறு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னால் திமுக தலைவருக்கு முதல்வராகும் தகுதி இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை, கட்டம் சரியில்லை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை மாற்றிருக்காரு. மறுபடியும் பாருங்கள், அவர் தான் ஆட்சிக்கு வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூட்டணி இவங்க வலுவான கூட்டணினால ஜெயிக்கிறோம். அவங்களுக்கு கூட்டணி 4-5 அமைச்சர்கள் மாற்றி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு. அப்போ இன்றைக்கி தங்கமணியோட சண்டை ஓட்டு அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டாங்க இங்கே. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, கம்மி தான். ஜெயலலிதா மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஜெயிக்கும். எடப்பாடிக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. அது சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஓரளவு செஞ்சுட்டு தான் இருக்காரு, நம்மளை பொறுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காக சொல்லலாம், அது அவர் மூட நம்பிக்கையாக இருக்கலாம். ஆமாம், மக்கள் தான் முக்கியம். மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் கருத்து தெரியல எனக்கு. ஆனால் மக்களோட கருத்து அதுக்கு வாய்ப்பு இல்லாதான் அது எனக்கு தெரியுது. எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும். நாங்கள் அது பொருட்டாக மதிக்கிறது. அதில் பொய்யான கருத்து. கட்டமைப்பு எப்படி இருக்கும்? அவங்க ஒரு பிரிவினையாக இருக்கும்போது எப்படி கட்டமைப்பாக இருக்கும்? அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். இல்லை, ஒரு அதிமுகவில் முன்னாடி ஒரு அமைச்சராக இருந்தவர் திமுக குறை சொல்கிறது ஒன்றும் இது இல்லை. இது யசுவலாக எல்லாருமே பேசுகிறது தான். ஆனால் இப்போ மக்களுக்கான ஆட்சி நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இதோட நல்ல ஆட்சி நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தருவார், நம்பிக்கையோடு இருப்போம். கூட்டணி விஜயும் விடுதலை சிறுத்தை அல்லது விஜய் சார்ந்தா கூட அதிமுக வந்துடும். இன்னும் 10% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள் ஃபுல்லாக விஜய் பக்கம் இருக்கிறாங்க. அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தை இழுத்துட்டு இருக்காங்க. விஜய் சேர்ந்ததுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக 1000 ரூபாய் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. மக்கள் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. அது ஒரே வார்த்தை தான். கூட்டணி வச்சு தான் இருக்குது. கூட்டணி இதே வேறு ஒன்றும் இன்னும் மக்கள் பார்வை தான் அவங்களுக்கு எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. தனியாக இப்போ எடப்பாடி இருந்தாலும் வர முடியாது. நான் எப்போ ஸ்டாலினோ உங்களுக்கு எடப்பாடி கருணாநிதி ஜெயலலிதா கிடையாது. அவங்க இண்டிவிஜுவல் தனி ஒரு இது கிடையாது, இது கிடையாது. அவங்க தனி இமேஜ்லாம் இல்லை. கூட்டணி கண்டினியூ ஆனால் நடக்கும், இல்லாட்டா தோற்றும். நலத்திட்டங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லபடியாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெலாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாமே அவ்வளோ நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் நல திட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகளிருக்கான சலுகைகளாக இருக்கட்டும், அது உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்களுக்கான ஆட்சி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் போக மாணவர்களுக்கு, அடித்தட்டு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை உணவு திட்டம், அதே மாதிரி தமிழ் புதுவன் திட்டம், தொடர்ச்சியாக மக்களுக்கான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதியார் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி 2026 ஆட்சி அமைப்பார்கள் என்ற ஐயமும் இல்லை. ஜெயக்குமார் மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா அந்த ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அதாவது தேவையான திட்டங்களை போராடி பெற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எடப்பாடி என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டோட உரிமைகளை பூரா அடகு வச்சுட்டாரு டெல்லியில்.
அதனால் இப்போ பொறுத்தளவுக்கு அவங்க கட்சிகள் வந்து அனைத்துமே அவங்க லீடர்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. அதிமுகன்னு ஒன்று வர்றதுக்கு ஒன்று வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னோட கருத்து. மக்கள் நலத்திட்ட உதவி வழங்கியிருக்கோம், மக்கள் வாக்களிக்க நம்பிக்கை இருக்குது, வாக்களிப்பார்கள். அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி அவங்க செய்யலை, திட்டமிட்டு எதுவும் செயல்படலை. அப்படிலாம் கிடையாது, வாய்ப்பு கிடையாதுங்க. ரெண்டாவது கூட்டணி கிடையாது. அவங்க டிஎம்கேக்கு பல வச்சு கூட்டணி அவங்களுக்கு முன்னாடி தோற்றுருந்துக்கலாம், எம்ஜிஆர்கிட்ட தோற்றுருக்கலாம், ஜெயலலிதாட்ட தோற்றுருக்கலாம். இப்போதுக்கு ஆள் சரியான ஆள் இல்லை. ஸ்டாலின் ஒரு ஆள் தான். அதுக்கடுத்தாப்புல வெற்றி கழகத்தில் பின்னாடி வந்து வந்தால் வரலாம். இப்போதைக்கு 26 வெற்றி கழகத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். மக்கள் வந்து இலவசங்கள் நிறையா அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது மகளிருக்கு 1000 ரூபா, கிராமம் பூரா நல்லா போய் சேர்ந்துருக்கு. ஆஸ்பத்திரிலாம் கிராமத்தில் வீடு வீடுக்கு போய் மாத்திரை கொடுக்குறாங்க. நம்ம சுகருக்கு வந்து ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்கு வீட்டுக்கு மாத்திரை வருது நிறையா. இந்த ஒரு திட்டங்கள் அறிவிச்சார்ல, அதனால் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அது வராதுங்க. அவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அவரே முதல்ல ஜெயிக்கிறாரான்னு பாருங்கள். முதல்ல சென்னையில் அப்படி சொல்ல முடியாது. மக்கள் இப்போ வேறு மாதிரி மாறிட்டாங்க. மக்களுக்கான ஆட்சி இது. கண்டிப்பாக திமுக ஆட்சி இன்னும் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யும். இது மக்களுக்கான ஆட்சி. ஏன்னா திமுகங்கிறது வந்து காலங்காலமாக வந்துட்டு இருக்கிற ஒரு கட்சி. இடையில வந்து நம்ம அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், மக்களுக்காக நம்ம என்ன வேணால் ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம். பட் இது அப்படி இல்லை. திமுகவை பற்றியும் தெரியும் மக்களுக்கு. அதனால் வந்து மக்களுடைய தீர்ப்பு கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். திமுக ஆட்சி மீண்டும் மறந்தே தீரும். என்றைக்கு தெரியும் எடப்பாடி உங்களுக்கு? எடப்பாடி இன்றைக்கி வந்து வருதுன்னா, நம்ம எப்போ எவ்வளோ ஜெயலலிதா இறந்த பிறகு தான் எடப்பாடிக்கு தெரியும். அதுக்கு முன்னால் தெரியுமா? தெரியாதுண்ணே. அரசியலில் இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்க, நாளைக்கு அப்புறம் ஒன்றும் சேர்ந்து விடுவாங்க ஒருத்தர். எதுனாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, அப்புறம் அடுத்த நாள் கை கோத்துக்கிறாங்க. பார்க்குற இடத்துல திட்டிக்கிறாங்க, அப்புறம் பார்க்குற இடத்துல கை கொடுத்துக்கிறாங்க. அதனால் இது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எதிர்கட்சி தலைவராக இருந்தால் பேசணும்ல, பேசணும் தானே அவங்க மீடியாவுக்கு வருவாங்க, இல்லைன்னா வர மாட்டாங்களே. வீட்டில் கம்முனு இருந்தால் கம்முன்னு தான் இருக்கணும். ஏதாவது இது சண்டை கம்முண்டாங்கன்னு பேசினா தான் பாப்புலர் ஆகும். இல்லைன்னா எடப்பாடியே இன்றைக்கி யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பேச்சு வந்தால் தான் எல்லோரும் திரும்பி. இப்போ அதுக்காக தான் நீங்கள் பேட்டியே எடுக்கிய, இல்லைன்னா எடுக்க முடியாது. அவர் அந்த கேள்வி கேட்க போய் தான் நம்ம பேட்டிக்கு வந்திருக்கீங்க, இல்லைன்னா வர மாட்டீங்க. அதனால தான் எல்லாம் விளம்பரம் தான், வேறு என்ன. அது அம்மா இருக்கும்போது, அம்மா இல்லை. அம்மா இருக்கும்போது 48% ஓட்டு, இப்போ 20% ஓட்டு தான் இருக்குது. காரணம் வந்து அது மாஸ். எம்ஜிஆர் வந்து மாஸ் லீடரு. அதுக்கு அடுத்தது வந்து ஜெயலலிதா அம்மா, அவங்க ஒரு மாஸ். ஏன்னா சினிமா ஆக்டரு. எம்ஜிஆர் வளர்த்த கட்சினால அது வளர்ந்துச்சு, ஏணிப்படியில் ஏற்றி விட்டார், அது வளர்ந்துச்சு. அதனால் வந்து எடப்பாடிங்கிறது வந்து சாதாரணமாக எம்எல்ஏலேருந்து வந்தவர். அதனால் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.